இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் பேதியர். இன்று மே மாதம் 29ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் வழியில் 5 நிமிடங்கள். எனக்கு பைபிள்லேயே நிறைய வசனங்கள் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நான் அதை வாசிக்கும் போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதை வாசிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இந்த யோவான் திருமுகத்தில் வார்த்தை இருக்கும். என்னன்னு சொன்னால், கடவுள் நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், நாம் கடவுளுடைய மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுள் இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகின்ற அரசர். புரியுதுங்களா? இந்த உலகத்தையே படைத்து நிர்மாணித்து ஆட்சி செய்கின்ற அந்த மகிமையான ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு நாம அழைக்கப்படுறோம். எவ்வளோ பெரிய கொடுப்போம் நமக்கு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. அதே 1 யோவான்லேயே 3:16 பாருங்களேன். கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நாம் பாவிகளாக இருந்த பொழுதே கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார். அதுக்கே பாருங்க பார்ப்போம். இதனால் அன்பு என்னதென்று நாம் தெரிந்து கொண்டோம். பாவிகளாக நாம் பாவம் செஞ்சு பாவிகள் நாம் இருக்கும்போது கடவுள் நமக்காக தன் உயிரை கொடுத்தாரு. அப்போ கடவுளுடைய அன்பு எவ்வளோ பேர் யோசிச்சவங்க பார்ப்போம். இங்கே நம்ம நல்லவங்க கிடையாது, நம்மளாம் பாவிகள். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே நம்மை மீட்க, நம்முடைய பாவம் என்ற கரையை போக்க கடவுள் தன் மகனை நமக்காக பலி கொடுத்தார். இதை விட ஒரு நம்ம கடவுளுக்கு அன்பு எப்படி மெய்ப்பிக்கிற சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு கடவுளுடைய அன்புனா என்ன? ஆண்டவர் நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறாரு, ஏன் அன்பு செய்கிறாரு, அதை கவனிக்கணும். இந்த விஷயங்களை தியானிக்க நாம் இன்னைக்கு அழைக்கப்பட்டோம். மிக சிறப்பாக இன்றைக்கு முதல் வாசகம் அப்படியே ஃபுல்லாக வாசிச்சே பார்க்கலாம். அற்புதமான ஒரு வாசகம். அது வாசி பார்க்கலாமா? வாங்க. உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க. நம்ம முப்பாட்டை அங்கே தொடங்கி இன்றைய வரை வழி வழியாக நம்ம செய்த பாவம் அல்லவோ, பாவத்தை அளந்தா நம்ம இந்த உலகமே கொள்ளாது, அவ்வளோ பாவங்கள். அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்கிறது சாதாரண தங்கம் வெள்ளி காசு பணம் கிடையாது. மாசற்ற ஆண்டோட ரத்தம், மாசு மறு இல்லாத ஆண்டோட ரத்தம். விலை மதிப்பே கிடையாது. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய வீணான செய்கைக்காக, நம்முடைய வீணான நடத்தைக்காக கடவுள் தந்தையான தம் மகனை பலியாக்கினார். அவர் ரத்தத்தை விலையாக கொடுத்தார். இதை விட நம்மளை எப்படி ஒருத்தர் அன்பு செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு கீழே சரி, ஏன் நம்ம அன்பு செஞ்சாரு கேட்க பாருங்க பார்ப்போம். நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய விஷயத்தை ஏன் தந்தை செய்தார்? தன் மகனை உலகத்துக்கு ஏன் அனுப்பினாரு? நமக்காக முன்குறிக்கப்பட்டு அவர் நமக்காகவே இருந்து காலம் நிறைவேறிய போது இந்த உலகத்தில் மனுஷனா மாட்டு கொட்டையில இல்லையா, ஏழ்மையில பிறந்து, பசியில பஞ்சத்துல பிறந்து, புரியுதுங்களா? கடவுள் தன்மையில் விளங்கி கடவுள் அவர் மாட்டு தொழில் தலையெழுத்து அவருக்கு நமக்காக பிறந்து ஏழ்மையிலே வாழ்ந்து காரி உமிழப்பட்டு ஆண்டவரே நமக்காக அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு சிலுவையில் ஏன் மரிச்சாரு? நாம் தந்தையை அன்பு செய்ய, நாம் தந்தை மீது நம்பிக்கை கொண்டிருக்க, விசுவாசம் கொண்டிருக்கத்தான் இவ்வாறு செய்தார். நாம் இருக்கணும். அப்படி நம்ம இல்லைன்னு வச்சிங்களேன், நம்மள கடவுளுக்கு துரோகம் செய்யணும்னு அர்த்தம். சிந்திச்சுப்பா. அதுக்கே பாருங்க பார்ப்போம். எப்படி வாழணும்? நம்ம
கீழே பாருங்க பார்ப்போம். நீங்கள் தூய்மை அடைந்திருக்கிறீங்க. உங்களுடைய பாவத்தை என் பிள்ளை இயேசு அழிச்சிட்டான், நீங்கள் தூய்மை அடைஞ்சிருக்கிறீங்க. இந்த தூய உள்ளத்தோடு எல்லாரும் அன்பு செய்யுங்க. எல்லாரும் அன்பு செய்யுங்க. எல்லாரையும் அன்பு செய்யுங்க. கீழே பாருங்க பார்ப்போம். தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ள நிலையாயிருக்கின்ற அழியா வித்தாகிய ஆண்டவருடைய வார்த்தையால் நீங்கள் புது பிறப்பினை அடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மீட்கப்பட்டிருக்கிறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்துன்னு வார்த்தை வருது பார்த்தீங்களா? சொல்றது பாருங்க. இந்த வித்துங்கிற வார்த்தை வேற ஒன்றும் பயன்படுத்துறோம். வேற எங்கன்னா நம்ம படிச்சிருக்கோமா? நாம படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தந்தையானவர் சாத்தாங்கிட்ட சவால் விடுவார். சாத்தானே, என்னுடைய மகள் ஏவாளை நான் எந்த பாவமும் அறியாமல் நான் அவளை படைச்சி வச்சிருந்தேன். நீ என்ன பண்ண? அந்த பெண்ணின் வழியாக அந்த பெண்ணை நீ மயக்கி அவளுடைய பேராசையை தூண்டி, இல்லையா, எப்படி பெண்ணின் வழியாக அந்த உலகத்திலே பாவத்தை நீ கொண்டு வந்தாயோ அதே பெண்ணின் வழியாகவே இந்த உலகத்தில் மகனை உதிக்க செய்து அவன் அந்த வித்தின் வழியாக அவன் தலை நசுக்கிறான் பாரு என்று கடவுள் அங்கே சபதம் செய்தார். அந்த சபதம் இயேசு ஆண்டவரால் நிறைவேற்றப்பட்டது. அந்த என் கூட நிறுத்தினார் பாருங்க பேதுரு. அப்படிதான் சகோதர மக்கள், யூத மக்களே, இயேசப்பாவை நம்புங்க. இயேசுதான் மீட்பர். நீ தோரா புஸ்தகத்தை படிக்கிறல்ல, தோரா புஸ்தகம்னா முதல்ல ஆதியாகமத்திலிருந்து அது 5 புஸ்தகம் தானே. அந்த 5 புஸ்தகத்தை முதல் நூல் ஆதியாகமம் தானே. அதில் 3-5 வாசிச்சிருப்பல்ல, அதில் வித்துன்னு வருது இல்லை, அந்த வித்து தான் ஆண்டவர் இயேசு. எனவே நீங்கள் இயேசு ஆண்டவரை நம்பி இருங்கள், அவரை அன்பு செய்யுங்கள், அவர் மீது எதிர்நோக்கோடு இருங்க. அவர் காட்டிய வழி என்ன? எல்லாரும் அன்பு செய்யுங்க, அதை செய்யுங்க என்று இங்கே பேதுரு சொல்கிறார். அவருடைய வார்த்தை அழியா வார்த்தை. புரியுதுங்களா? நமக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்து இந்த உலகை இன்னும் ஆண்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. விண்ணக வீட்டில் அமர்ந்து கொண்டு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவருடைய அரசுக்கு முடிவே இராது. ஆனால் நம்ம நம்புகிறோம் ஆண்டவர் வேறு ஒரு அரசை நிறுவதான் கஷ்டப்பட்டார். ஏசப்பா சொன்னார் இல்லையா, என் அரசை உலகை சார்ந்தது கிடையாது சொன்னார் பாருங்க. ஆனால் இதை சீடர்கள் உடனே இருந்தவங்க நம்பல. அதான் மிக முக்கியமான விஷயமே தான். இந்த நட்சதி பாருங்க. இன்னைக்கு நான் நேற்றே சொன்னேன், ஏன் சீடர்கள் அப்போஸ்தலர்கள் இயேசு கூட இருந்தாங்க? என்ன காரணம்? இயேசப்பா ரோமை அதிகாரத்திலிருந்து இந்த பாலஸ்தீனாவை கைப்பற்றுவார், இந்த யூத ஆட்சியிலிருந்து மக்களை விடுவிப்பார், இவர் ராஜாவோ ஆவார். இவர் அப்படி அரசராக வரும் பொழுது நாம் என்ன பண்ணலாம்? ஒரு மந்திரியா ஒரு பெரிய இடத்துல போய் உட்காரணும், அவர் கூட உட்கார்ந்து நாம் என்ன பண்ணலாம்? ராஜபோக வாழ்க்கை வாழாமல் நினைச்சாங்க. நான் சத்தியம் தான், உண்மை. ஆனால் ஏசப்பா சொல்ற பாருங்க, நான் என்ன பண்ணணும்? எதிரின் கையில் ஒப்படைக்கப்படணும். மரணம் அறிஞ்ச பரிசேயர் என்னை கூட்டிட்டு போவாங்க, கட்டி வைப்பாங்க, அடிப்பாங்க, சிலுவையில் அரைஞ்சு கொள்ளுவாங்க. இதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது பாருங்க பார்ப்போம், சீடர் திகைப்புற்று மிரள்றாங்க. செத்து போயிடுவீங்களா? எப்படி என்னதான் அது? அப்போ எங்களுடைய கோட்டை கனவுலாம் தகர்ந்து போயிடுமே. என் கனவு என்ன? நீ ராஜாவாவீங்கன்னா உங்க கூட நல்லா சுகமாக வாழ்க்கை அனுபவிக்கணும். நான் 2 கற்பனை எங்களுக்கு. அதான் கூட சுத்தம் நாங்கள் கூட. இப்படி என்ன சொல்கிறீங்க? அந்த கும்பல் உங்களை கொன்றுன்னு சொல்கிறீங்க. அப்போது பாருங்க பார்ப்போம், சீடர்கள் திகைப்புற்று அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தார். அடப்பாவமே, எங்கள் போதகர் இப்படி சொல்கிறாரே என்று அச்சம் கொண்டிருந்தார். இயேசு வச்சு அவங்கள அழிக்கலாம்னு இவங்க இயேசு கூட தரிசித்திருந்தாங்க. ஆனால் அந்த இயேசுவே சொல்கிறாரு,
அவர்கள் தான் என்னை அழிப்பார்களே சொல்றாருங்க. அவன் உள்ள பயம் வருமோ வராதா? வாசன் பாருங்க பார்ப்போம். அதாவது இதானுக்கு அந்த விவிலியத்தை படிக்கணும், பின்னணியோட படிச்சு நமக்கு எவ்வளோ ஆர்வம் பிடிக்கும் பாருங்க பார்ப்போங்க. அவரை பின்பற்ற ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் பணிவரை அழைத்து தமக்கு நடக்க போது அளவு சொல்றார். பாருங்க பார்ப்போம். அவர் தலைமை குருக்களிடம் மரண அறிஞரிடம் ஒப்புவிக்கப்படுவார். அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அவரை கொல்லுவார்கள், கொலை செய்வார்கள். நான் பண்ணுவேன் 3 நாட்களுக்கு பிறகு உயிர் தெழுந்து வருவேன் சொல்றேன். அப்போ பாருங்க பார்ப்போம். ஜெபதேவனுடைய மக்கள் யோவானும் யாக்கோபும் அவரை அணுகி சென்று எல்லாம் நிற்கிறாங்க. இவங்க கிட்ட போறாங்க. இயேசுவே, நீங்கள் இல்லையா, நீங்கள் அரியணையில் அமரும் பொழுது, அரியணையில் இருக்கும்பொழுது என்ன பண்ணுவீங்க? என்ன ஒரு பக்கமும் இன்னொருத்தவனை ஒரு பக்கம் உட்கார வச்சுக்கோங்க. இதுதான் அவங்களுடைய அரசு இதான் அவங்க யோசிச்சாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட மண்ணுலக அரசுக்காக, ஆட்சிக்காக நம்மை அவர் மீட்க வரல. இது அவங்களுக்கு தெரியல. பேர் சொன்னது பாருங்க. இதே பேர் தான் அங்கே அதை எழுதுறாரு. அது முன்ன இவருக்கு தெரியல. ஆண்டவருடைய ஆவியானவர் வந்த பிறகு அனைத்தையும் உணர்கிறார்கள். ஏசப்பாவை உயிர்தோட பார்த்த பிறகுதான் தெரியுது கடவுளுடைய மகன். நல்லா கவனிக்கணும். இந்த திருச்சபை உருவானது இயேசுனுடைய உயிர்ப்பின் ஒளியில தான். இதான் அழகா சொல்வாரு, பவுல் அழகா சொல்வாரு, இயேசு உயிர் தரவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கின்ற விசுவாசமும் நாங்கள் சொல்ற நற்செய்தியும் வீணிலும் வீணு சொல்வார். இயேசு உயிர்த்த பிறகுதான் என்ன பண்ணாங்க? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, ஏசப்பா இந்த மன்னக ஆட்சிக்காக அவர் வரலையா, அவரு விண்ணக ஆட்சிக்காக அவர் வந்தார். விண்ணக அரியணை தான் அவருடைய அரியணை, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் என்று பின்னர் உணர்ந்தாங்க. இந்த திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். 147 திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவரோட மீட்டர் இருக்காரியா உள்ள. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, எருசலேமே ஆண்டவரை புகழ்வாயாக. என்றால் கடவுள் உன்னை அன்பு செய்கிறார். இன்னைக்கு எருசலேம் யாரு? நாம தான் எருசலேம். இன்னைக்கு நாம தான் எருசலேம். இன்னைக்கு என் மகனே, என் மகளே, என் ஆண்டவரை போற்றிடு. என் மகளே, என் மகனே, ஆண்டவரை புகழ்ந்திடு. ஏனென்றால் கடவுள் அன்பு செய்கிறார். எப்படி அன்பு செய்ய சொல்லுங்க பார்ப்போம். தன் பிள்ளையை உனக்காக பண்ணி கொடுத்தாரு. வேற என்ன வேணும்? நீ ஒன்று அவருக்காக நீ இன்னும் பலியாக்க வேணாம். அவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிச்சா போ. என்ன சொன்னார் அவர்? அதெல்லாம் அன்பு செய்கிறார் சொல்லி அவர் எனக்கு ஒன்றுமே செய்ய வராயா? கோயில் கட்டி பூஜை கட்டி பூஜை பண்ணி வேணாம், என் வார்த்தையை கடைபிடிச்சா போதும். புரியுதுங்களா? நான் சொன்னல, தூய உள்ளத்தோடு உங்கள் சகோதர சகோதரியிடம் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். சொன்ன இல்லையா? ஆழ்ந்த அன்பு காட்டுங்க. அவரை நேசிங்க, அவர் அன்பு செய்யுங்க, அவருக்காகவே வாழுங்க, அவரை நம்பிடுங்க. அது போதும். புரியுதுங்களா? இன்றைக்கு கடவுள் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, என் மக்களே நீங்கள் என்னை நம்பி இருங்கள், நான் சொன்ன வார்த்தையை கேளுங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன? அன்பு செய்யுங்க. சகோதரர்களே, இன்றைக்கு அனைத்து வாசகங்களும் கடவுள் நம்மை எவ்வாறு அன்பு செய்தார், அந்த அன்பு மூலமாக நமக்கு என்ன சொல்கிறாரு, நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் கடவுள் நமக்கு என்னெல்லாம் கொடுப்பாரு, நல்லா நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இங்கே ஒன்றும் தெரிஞ்சுக்கிறோம். நான் ரொம்ப அடிக்கடி நான் சொல்லலையா, நிறைய பகுதி பைபிள் படிப்பேன். நான் நிறைய பகுதிகள் உள்ள ஆழ்ந்து உள்ளேயே தங்கி இருக்கும். அதில் ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை, கடவுள் நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறாருன்னா நாமெல்லாம் கடவுளுடைய மக்கள்னு அழைக்கப்படுறோம். இந்த வார்த்தைக்கு ஒரு நிமிஷம் சொல்லிக்கிட்டே எனக்கு பார்ப்போம். கடவுளுடைய அன்பு நமக்கு தெரியும். நமக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு சரியாக புரியுமா? இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். நான் நாட்டினுடைய ஜனாதிபதி வச்சுக்குமே, அவர் யார்?
நாட்டின் முதல் குடிமகன், டாப் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் குடிமகன் அவர் தான். அந்த ஜனாதிபதி நம்மளை எப்படி அன்பு செய்கிறாருன்னா, அவர் நம்மை என்னை அகஸ்டில் வச்சுக்கோ உரிமை கூப்பிட்ற என்னை என் தம்பின்னு சொல்லுவார், என் தோளில் கைப்பட என் தம்பின்னு சொல்லுவார். அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் யோசிச்சுப்பாங்க. டிப்பிக்கலாக தான் கடவுள் நம்மை எப்படி அன்பு செய்கிறார்னா, நாம் கடவுள் மக்கள் அழைக்கப்படுறோம். சகோதரர்களே, அப்படி தன் மகனை உயிர் பலியாக்கி நம்மையெல்லாம் மீட்டு நம்மை அன்பு செய்கின்ற அந்த தேவனுக்கு, அந்த கடவுளுக்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம்? சொத்து சுகம் இல்லை, காசு பணம் இல்லை. ஏனென்றால் காசு பணம் கொடுத்து நம்மளை மீட்கல, அவரை லாபம் வச்சுக்கணும். நீங்கள் நம்மை மீட்க பயன்படுத்தப்பட்டது விலை மதிப்பில் இயேசுவின் ரத்தம். அந்த ரத்துக்கு விலை உண்டா? கிடையாது. புரியுதுங்களா? நீ விலை கொடுக்கவும் முடியாது. சொல்கிறாரு, எல்லாரும் அன்பு செய்யுங்க, அன்பே சிறந்தது. பவுல் சொல்கிற மாதிரி 1:13 இல்லையா? அன்பே சிறந்தது. அந்த அன்பை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். ஆண்டவரும் நம்மை அன்பு செய்வார். நிறை வாழ்வினை, நிறை வளத்தினை, நிறை வரங்களை நமக்கு கொடுப்பார். இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேணும். நாம் என்ன பண்ண, நம்ம ஆண்டவர் அன்பு செய்வோம், அவர் படத்தை எல்லா மக்களையும் அன்பு செய்வோம். நிச்சயம் ஆண்டவருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கும். நன்றி. நான் சந்திப்போம்.